ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மாமியார் வீட்டு விருந்து அந்த vlog தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறோம். இந்த கார் கவர் வந்து 2 நாள் போடல அப்படின்னாலே இது வந்து பார்த்திங்கன்னா புறாக்கள் அப்புறம் காக்காக்களோட சரணாலயம் ஆகிடுது. ஃபுல்லாக டாய்லெட் போய் வச்சிடுது. ஃபுல்லாக அங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புறா இருக்குது. எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கார் கவர் ஒரு நாள் நைட்டு மிஸ் பண்ணிட்டாலே போதும். நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக மேலே ஃபுல்லாகவே வந்து டாய்லெட் மாதிரி டாய்லெட்டாக இருக்குது. அது போகவும் மாட்டேங்குது. அதுவும் டாய்லெட்டை வந்து நம்ம சுரண்டிட்டோம் அப்படின்னா அது பெயிண்டோடவே சேர்ந்து வந்துடும் அப்படின்லாம் வேறு சொன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி ஒரு மாதிரி இருக்குது. அதனால் கார் கவரை மட்டும் நாங்கள் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் நிறைய வேலை எடுத்துருது. அப்புறம் எங்கள் மாமியார் விட்டு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் வலசரவாக்கத்துக்கு. போகிற வேலையே பார்த்திங்கன்னா தர்பூசணி சூப்பராக வித்துட்டு இருந்தாங்க. 1 கிலோ வந்து 20 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட 4 கிலோ வந்தது. ஆனால் 130 ரூபா கொடுங்க போதும் அப்படின்ட்டாங்க 140 ரூபாய்க்கு. ஏன்னா எல்லாமே 3 சில்லறை இந்த மாதிரி தான் வந்துச்சு. சரியா, இந்த மாதிரி இடத்துல வந்து பேரம் பேச மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்க தர்பூசணி வந்துட்டு நிறைய வேறு வச்சுருந்தாங்களா. பெரிய சைஸ் வேணுமான்னு கேட்டாங்க. வேண்டாம் சொல்லிட்டு சின்ன சைஸ் எடுத்தாச்சு. எல்லா தோட்டத்தில் வந்து பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா ஒருத்தர் வந்து பேரம் பேசிகிட்டு இருந்தார். 20 ரூபாய்க்கு 1 கிலோ 20 ரூபா, 5 கிலோவோ என்னவோ வந்தது. அதுவே வந்து 80 ரூபா கொடுங்க அப்படி சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்துட்டு இதில் எனக்கு பெரிய லாபமே கிடையாதுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் எனக்கு இது கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே, இருக்கிற காசு அப்படியே கொடுத்துருன்னு சொல்லிட்டு 130 ரூபாய் கேட்டாங்க, அப்படியே கொடுத்தாச்சு. ஸோ தர்பூசணியை வாங்கிட்டு போனோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய மாமனாருடைய ஆக்டிவிட்டி ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப முதல்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சைலண்ட்டாக கொஞ்சம் உருன்னு இருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்மைலிங் ஃபேஸாகவே இருக்கார். ஜாலியாக பேசுறது, பசங்க கூட பேசுகிறது. முதல்ல குரு யாதவ் வந்துட்டு அவர்கிட்ட பேசவே கொஞ்சம் யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பாட்டி 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 அப்படி பாட்டி கூட பேசுறது இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவர் கூட பேசுகிறது, அவர் கூட விளையாடுறது, ஜாலியாக இந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்துட்டு என்ன வாங்கி வைக்கிறது, என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது சிக்கன் மட்டன் ரெண்டுமே ஓகேவான்னு கேட்டாங்க. ரெண்டும் ஓகே தான் சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க வாங்கினது பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கன், 1 கிலோ மட்டனு, 1 கிலோ ஈரல், அதுக்கப்புறம் 2 வந்து மூளை, இதெல்லாமே வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அதுவே வந்து 3000க்கு மேலே போயிடுச்சு. என்ன இவ்வளோ வாங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஒரு நாள் சாப்பிட்டாலும் நல்லா வயிறார சாப்பிட்ணும், நிறையா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, அந்த தர்பூசணி வச்சு விளையாடிட்டு இருக்கும்போது யாதவோட மண்டையில் தர்பூசணி வந்து விழுந்துருச்சு. கீழே உட்காந்துட்டு தான் அது உருண்டு வந்து விழுந்துருச்சு. டக்குன்னு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சேன். 4 கிலோவில். அதனால் அப்படி இருக்கும்போது உடனே தேங்காய் பால் கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அவங்களே தேங்காய்லாம் கட் பண்ணி எப்படி இந்த இதுக்கு மட்டனுக்கு சிக்கனுக்கு செய்ய வேண்டியது தான். அதனால் அந்த தேங்காய் உரித்து ஒரு 2 பல் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ சூப்பராக மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே சாப்பிட வாங்க. நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை செமையாக சாப்பிட்ருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டன் குழம்பு. இது ஃபுல்லாகவே என்ன பண்ணாங்க, சின்ன 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 பீஸாக கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு எலும்பு மட்டும் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க அதுலேருந்து. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி கொஞ்சம் குழம்பு கிரேவி மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஈரல் வந்து பெப்பர் நிறையா போட்டு கொஞ்சம் வெங்காயம் மட்டும் போட்டு பெப்பர் போட்டு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இது எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்றது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டும் வந்து தோசை செஞ்சு அங்கேயே குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். 3 பேருமே கீழே வந்துட்டாங்க. பார்த்துப்போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பாச மழையாக இருந்தது. எல்லாமே நனைஞ்சிட்டே வந்தோன்னா பார்த்துக்கோங்களேன். ஜாலியாக இருந்தது ஆனால் இந்த மூமெண்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் சொன்னோம்ல, அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் தான். இது வந்து ஒரு 15 நாள் இல்லை ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தோன்னா எங்களுக்கு 400 ரூபா வந்துட்டு சேவிங்ஸில் போயிருக்கும். ஏன்னா இது வந்து என் தங்கச்சி வாங்கினா, தங்கச்சி எங்கள் அம்மா வீட்டுக்கு வாங்கினா, 2 பேருமே வாங்கும்போது 3099 அது 3100 ரூபா தான். ஆனால் இப்போ சரி ஓகே வாங்கிடலாம், கொஞ்சம் ஏசி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டுவிட்டால் கொஞ்சம் சில்னஸ் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே போட்டோன்னு வச்சுங்களேன். ஃபேன் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஹீட்டை அப்சர்வ் பண்ணி அப்படியே கொடுக்குது. ஏன்னா நம்ம இருக்கிறது மேலே வந்துட்டு ஃபுல்லாக டெரஸ் தான். ஹீட்டு தாங்க முடியல. மதியம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. மதியத்துக்கு மேலெலாம் ஐயோ பிச்சுக்கிட்டு ஓடலாம் போல இருக்குது. இந்த வெயிலுக்கு பைத்தியம் பிடிச்சிற மாதிரி இருக்குது. ரொம்ப அனல் அடிக்குது. சுத்தமாக உட்கார முடியவே இல்லை. என்ன தான் வந்து டேபிள் ஃபேன் போட்டுட்டு உட்காந்தாலுமே இங்கே உட்கார முடியல. அதனால் உள்ளே தான் ஏசியில் தான் கொஞ்சம் நேரம் அப்படியே போய் உட்கார மாதிரி இருக்குது. ஃபுல்லாக ஏசியில் உட்காந்துட்டு வெளியே வந்தோன்னு வச்சிங்கன்னா அது ரொம்ப அனல் அடிக்குது. இன்னொன்று ஏசி போட்டுகிட்டே இருந்தாலே லாஸ்ட் டைம்லாம் நைட்டு மட்டும்தான் போட்டோம். அதுக்கே எங்களுக்கு கரண்ட் பில் வந்துட்டு 5000 கிட்ட வந்துருச்சு. என்னடா இவ்வளோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுவே மனசை தேத்துறதுக்குள்ளே இந்த வாட்டி ஃபுல்லாக ஏசி இல்லாமல் இருக்க முடியாத மாதிரி ஆகுது. அதனால் ரொம்ப அதிகமாக வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஏசி கொஞ்சம் நேரம் ஃபேன் இந்த மாதிரி எப்படியோ கடத்திடலாம். இன்னும் 1 மாதம் இன்னும் ஒரு 10-15 நாள் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இது வாங்கிடலாம். இது யூஸ்ஃபுல் தான். ஏன்னா ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா
மேலே வந்து சீலிங் ஃபேனில் ஒரு ஒரு இடத்துல கொஞ்சம் நல்லா காற்று வரும், மற்ற பக்கத்தில் வந்து காற்று வராது. அங்கே டேபிள் ஃபேனும் கிடையாது. ஸோ இது வாங்கிட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படினாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். ஸோ இதோடைய ரேட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டீலு. இப்போ டேபிள் ஃபேன்லலாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த இது வருதுல்ல, ஃபேன் வருதுல்ல, அது வந்து பிளாஸ்டிக்கில் தானே இருக்கும். இது ஃபுல்லாகவே ஸ்டீல் தான். அதனால் கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருந்தது. காற்றுமே வந்து பார்த்திங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது அது நல்லாவே வருது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் சவுண்டு வருது, ரொம்ப சவுண்டு வரும். நார்மலாக ஒரு டேபிள் ஃபேனுக்கு சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ மேனேஜபிள் தான், அதனால் நல்லா இருந்துச்சு. சரி வாங்கிட்டோம். இது இப்போ எவ்வளோனா 3500 கரெக்டாக, டேக்ஸு அது இது எல்லாமே சேர்த்து 3500. இது வெளியே பார்த்தீங்கன்னா வீகார்டு ஐட்டம், வெளியே பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்குது. நாங்கள் வந்துட்டு தெரிஞ்சவங்க மூலயமா, என் தங்கச்சி ஹஸ்பண்ட் மூலயமா குடோனில் வாங்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. 3500ன்றது ஓகே தான். அதான் இது ஒரு 20 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஒரு 400 வந்துட்டு மிச்சம் ஆகிருக்கும். ஸோ என்னென்ன இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் கவர் 2, பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த கம்பி மாதிரி கீழே பாட்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மோட்டார், இதெல்லாமே இருந்துச்சு. எல்லாமே ஹெவி வெயிட். இப்போ அவர் தூக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் பட் ஹெவி வெயிட்டு. கலர் இது மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வேறு எந்த கலருமே இல்லை. சரி அதனால் பிளாக் தான் இருந்துச்சு, பிளாக் வாங்கியாச்சு. ஃபுல்லாக நாங்களே ஃபிட் பண்ணிட்டோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீட்டில் வாங்குகிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இவரே ஃபிட் பண்ணிடுவார். இப்போ ஒரு விஷயம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோன்னா, எந்த விஷயம் பண்ணாலுமே, எந்த ஃபேன் ஃபிட் பண்ணுறது இல்லை ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகுது அதை செக் பண்ணுறது அப்படின்னா பசங்களை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவங்க பார்த்தாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வரும், அவங்களே பண்ணணும்னு தோணும். இப்போ சீலிங் ஃபேன் எதுவாக இருந்தாலுமே பண்ணும்போது கரெக்டாக சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாமே விஷயம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ குரு 10th 11th போயிட்டான். ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பையன் ஆகும்போது இதெல்லாம் அவன் கொஞ்சம் அப்படியே ஹேண்டில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது முன்னாடியிலேருந்தே நிறைய விஷயம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் வந்து இன்னும் ஹெவியாகவே கொடுக்குறேன். அந்த கடைக்கு போகிறதுலேருந்து துணி காய வைக்கிறது, வீடை துடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இன்வால்வ் பண்ணுறேன். அப்படி பண்ணால் தான் அவங்க ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஒரு ஃபேமிலி ஆகும்போது 2 சைடுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்து ஒரு பக்கமே அவங்க வேலை செஞ்சுட்ருக்க மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஃபுல் பேர்டன் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ அப்படிலாம் பார்க்காம நம்ம வந்து காமனாக எல்லாருக்குமே எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட தாட்டு. அதனால் நாங்கள் மோஸ்ட்லி என்ன செய்கிறோம் அப்படின்னா, எது பண்ணாலுமே குழந்தைங்கள வச்சு பண்ணுறது, அவங்க பார்த்து கற்றுக்கணும். இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே இவர் தான் பண்ணார், இவன் பார்த்தான். இந்த கழட்டுறது இந்த மாதிரி விஷயம்லாம் சிலது வந்து ஹெல்ப் பண்ணான். அப்போது அவங்க அப்பா கேட்குறாரு, இதுக்கப்புறம் இதை கழட்டிட்டு திரும்ப ஒரு நாள் கொடுத்து அசம்பிள் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு, பண்ணுவேனே அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவன் பார்த்துட்டான் எது எங்கே எதுக்கு அடுத்தது எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிட் பண்ணும்போதே சிலதெல்லாம் பண்ணான், இல்லைப்பா இதை தான் போட்டால் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 2 years வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் நல்லா தான் ஓடும். எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கேரண்டி எது கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளமே வருது. ஆனால் இப்போ வந்து நல்லா இருக்குது, எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வாங்கணுமே. சவுண்டு எல்லாமே செக் பண்ணோம், பெருசாலாம் சவுண்டு வரல. ஸோ ஓகே நம்ம கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. வாங்கின கையோடு நாங்களே ஃபிட் பண்ணிட்டோம். ஏன்னா டூல்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது, ஸ்க்ரூ ட்ரைவரு, டெஸ்டரு எல்லாமே இருக்கிறதால ஃபுல்லாகவே டெஸ்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டோம். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஹெவி வெயிட்டு. இது வந்து நீங்கள் இப்போ வேறு யாராவது வாங்குறீங்க, சின்ன பசங்க இருக்குது அப்படின்னா உள்ளே கை விட்டோன்னா பிளாஸ்டிக்னால் டக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடும்ல. இது வந்து வேறு மாதிரி ப்ராப்ளம் கொண்டு வந்துடும். ஏன்னா ஸ்டீல் உள்ள அந்த ஃபேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டீலு. ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் குட்டீஸ்லாம் இல்லை, இவங்க கொஞ்சம் பெருசானதால் இவங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக உள்ளே விடுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அங்கே எங்கள் அம்மா வீட்டில் பார்த்தேன். அதனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லி வச்சுருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே நாங்கள் ஃபிட் பண்ணி முடிச்சு செக்கும் பண்ணிட்டோம். ஸோ ஒரு வேளை முடிஞ்சிருச்சு. எப்படியோ ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சது வாங்கியாச்சு. யோசிச்சுட்டு இருந்தோம், இது தேவையா, இது வாங்கணுமா, இது அவசியமாக நமக்கு இப்போதைக்கு. ஏன்னா ஆல்ரெடி 2 டேபிள் ஃபேன் இருக்குது. ஆனால் 2 டேபிள் ஃபேனும் யூஸ்ஃபுல் இல்லை. அது ஒன்று வந்து நம்ம செவரோட வாலில் ஃபிட் பண்ணுறது, இன்னொன்று ரொம்ப குட்டியாக இருக்கும். அது நம்ம வந்து சேரில் உட்காந்து டேபிளில் வச்சு நம்ம வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். சரி எப்படினாலும் அது யூஸ்ஃபுல் தான், ஹாலுக்கு ஒன்று தேவைப்படும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு, ஃபிட் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்கூல் வேறு ரீஓப்பன் ஆக போதில்லை, இந்த 1 week தான் இருக்குது. அதனால் அடுத்தது அவங்களுக்கு வந்து யூனிஃபார்மு, அதுக்கப்புறம் இவங்க ஸ்கூலில் யூனிஃபார்ம் மாற்றிட்டாங்க. ஸோ யூனிஃபார்ம் வாங்கணும், போய் லஞ்ச் பேக் வாங்கணும், ஸ்கூல் பேக் வாங்கணும், நிறைய இருக்குது. இன்னும் வேறு ஃபீஸு ஒருத்தனுக்கு மட்டும் பெண்டிங் இருக்குது, அவனுக்கு ஃபீஸ் கட்டணும், குரூப் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் குரூப் தான் சொல்லியிருக்கான், மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ அதை பற்றி டீட்டெயில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எவ்வளோ மார்க்கு, என்ன குரூப்பு, எப்படிலாம் நாங்கள் வந்துட்டு அந்த குரூப் வாங்கணும், பேசணும், டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்கள் எல்லாரையுமே வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.